ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு லவ் ஃபார் யூ ட்ராமாவோட 21, 22, 23 எபிசோட் வந்து பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்ட்டிங்கே நம்ம ஹீரோ, ஹீரோயினி கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த தேவ போறானான்னு நம்ம ஹீரோயினி வந்து பார்த்துட்டு, நம்ம ஹீரோவோட லிப்ஸ புடிச்சு கடிச்சு வந்து விட்டுர்றாங்க. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் இந்த இடத்துக்கு வந்து ஆடிட்டிங் டீமால ஒண்ணும் வர கிடையாதுங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஓ! அப்ப என்னோட பாய் ஃப்ரெண்டா நீ வந்து வந்திருக்கியா? அப்போ உன்னோட லிமிட்ல இருந்து நீ வந்து கிராஸ் பண்ணிட்ட அப்படின்னு அவ சொல்லிட்டே இருக்கும்போது அவளுக்கு கால் வந்து வருது. பார்த்தா நம்ம ஷென் தான். ஓ! நீ கேஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணு. நான் இப்போ வந்துர்றேங்கிற மாரி அவ கால வந்து கட் பண்ணிட்டு, இது என்னோட விஷயம். நானே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இன்னொரு முறை நீ என் விஷயத்த தலையிட்டன்னா, நான் வந்துட்டு வீட்டுக்கே வரமாட்டேங்கிற மாரி அவ எழுந்து வந்து டிரைவர் சீட்ல வந்து உட்கார்றா. அவன் அப்ப நீ வீட்டுக்கு வரப்போறது இல்லையான்னும்போது, நீ தானே என்ன கோவொர்க்கர் வீட்ல வந்து ஸ்டே பண்ண சொல்லி சொன்னன்னும்போது, அது அப்ப சொன்னேன். இப்ப நான் சொல்லலங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். என்னோட கொலீக்க நான் வந்துட்டு டிராப் பண்ணணும். நீ கொஞ்சம் கீழ இறங்குறியாங்கிற மாரி அவ இறக்கி விட்டுட்டு கார் வந்து எடுத்துட்டு போயிடுறா. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இருப்பான்னா, பின்னாடியே கார் எடுத்துட்டு அவள ஃபாலோ பண்ணிட்டு அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போறான். ஏன்னா அவ ஷென்னதான் மீட் பண்ண போறாங்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே வந்து தெரியும். வேக வேகமா இறங்கி அந்த கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு அவன் வந்து பே பண்றான். ஷென் அத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, நான் வேணா உன்ன டிராப் பண்ணட்டாங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்கறான். இல்ல பரவால்ல. ஆமா உங்க லிப்ஸ்ல என்ன ஆச்சுன்ன உடனே ஹீரோ ஹீரோயினிய பாக்குறான். ஹீரோயினி அதெல்லாம் இப்போ ஒண்ணும் தேவையில்ல. நீ கிளம்பு நாங்க 2 பேரும் வந்துட்டு கிளம்புறோங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு முன்னாடி வந்து போகும்போது, ஷென் உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணுங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிடுறான். ஹீரோயினி நின்னு வந்து பாக்குறா. நாங்க ஒர்க் விஷயமா பேசுறோம். நீ வெளிய வெயிட் பண்ணுன்னு சொல்லி சொன்ன உடனே ஹீரோயினி வெளிய வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினியும் ஷென்னும் கார்ல வந்து வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஷென் வந்து கேக்குறாரு. நீ நல்லா கடிக்கலாம் வந்து கத்துட்டு இருக்க போல. உன்னை பார்க்கும்போது எனக்கு இப்ப ஜெலஸா வந்து இருக்குதுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். ஹீரோயினி இந்த மாதிரி பேசாத. அப்ப நம்ம வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா வந்து இருந்திருக்கலாம். பட் இப்ப நீ பாஸ், நான் உன்னோட அசிஸ்டன்ட். இத பத்தி பேசும்போது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி அவ சொல்றா. ஏன் உன்னோட மூடு இன்னைக்கு ரொம்ப அப்செட்டா இருக்குதா? அங்க என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி ஷென் கேட்கறான். அவங்க அந்த ட்ரக்ல இருந்து நம்பர் பிளேட் எல்லாம் மாத்துனாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து சொல்லிட்டு மேபி அவங்க டிங்க தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேங்கிற மாதிரி அவ சொல்றா. அப்பதான் ஷின் வந்துட்டு கேஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ வந்து பேசினாரு இல்லையா? அதை வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஹீரோ உன்ன மாதிரி ஆளுங்களை வந்துட்டு நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு மட்டும் நீ நினைக்காத. இன்னொரு முறை மோஜிங்க வந்துட்டு டேஞ்சர்ல தள்ளி விடணும்னு நீ வந்து நினைச்சுன்னா உன்னை நான் சும்மா கூட விட மாட்டேங்கிற மாதிரி ஷென் வந்து மிரட்டி விட்டுருப்பான் போல. அது ஷென் வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஆனா ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றது இல்ல. நம்ம ஹீரோயின் அங்க போட்டோ எடுத்தாங்க இல்லையா? அதே எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட என்னோட காரை வந்து இவங்க ஆக்சிடென்ட் வந்து பண்ணிட்டாங்க. இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க கிட்ட வாங்கணும். அந்த ஓனர் நம்பர் எடுத்து கொடுங்கங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேக்குறாங்க. அவங்களும் நம்பர் வந்து கொடுத்த உடனே நம்ம ஹீரோனி கால் வந்து பேசுறாங்க போல. இந்த சைடு டேவோ தான் வந்து காமிக்கிறாரு. அவரு மீட்டிங்காக வரும்போதுதான் இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்குங்கிற விஷயம் அவருக்கு வந்து தெரிய வருது. ஹீரோனி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வந்துறாரு. நீ கூட நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ வெளியே போங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். அவ உடனே நீ எதுக்காக இந்த விஷயத்துல வந்து தலையிடுறன்னும் போது நீ யாருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே கூடாது. நீ வெளியே போ நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அந்த டிரைவர் கிட்ட வந்து பேசலாங்கிற மாதிரி வந்து வரான். அந்த தேவ வந்து அந்த டிரைவர் புடிச்சு செம்மையா வந்து கத்துறான். ஆல்ரெடி நம்ம மேல எவ்வளவு பேருக்கு கண்ணு வந்து இருக்குது தெரியுமா? நம்ம என்ன லீகலான வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நீ நினைக்கிறியா? அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்றான். அந்த மோர்ஜின் கம்பெனில இருந்து தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. டிங் தான் வந்து பண்ணிருக்கான். அவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். என் கையில வந்து விட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டிங்க வந்து நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. டிங் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க ஆடிட்டிங் டீம்ல தான் ஏதோ ஒரு தப்பு வந்து பண்ணிருக்காங்க. நாங்க நினைச்சா மொத்த பேரையும் தூக்கி ஜெயில வந்து போட்டுற முடியும். பட் ஆனா நான் அதை வந்து பண்ண மாட்டேன். நீ தப்பிக்கணும்னா நீ வேலையை விட்டு ஓடிடுங்கிற மாதிரி அவன் வழியிலேயே பேசி அவன வேலையை விட்டு அமுச்சு விட்டுறாரு. எல்லா பழியும் டிங் மேலயே வந்து போட்டு விட்டுறாரு. வெளிய வந்தா நம்ம ஹீரோயினி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? 2 பக்கமும் நீ கோலி விளையாடிட்டு இருக்க. அந்த ஜெயாங்க அவ்வளவு ஃபூல் வந்து கிடையாதுங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து கேக்குறான். அவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு அவ தலையில கை வச்சு நான் பாத்துக்கிறேன் விடுங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஜெயாங்க வந்து கால் பண்றான் போல. உடனே ஜெயாங்க மீட் பண்றதா நம்ம ஹீரோ வந்து வரான். உடனே அங்க நடந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி அவன் கேக்குறான். ஹீரோ எனக்கு தெரியுங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே ட்ரக் விஷயத்துல நீ எப்படி இன்வால்வ் ஆன? உன்னை ஒயான் கம்பெனில மட்டும் தானே நான் இருக்க சொன்னேங்கிற மாதிரி ஜெயான் கேட்கும்போது, நான் ஒரு டைம் ஆல்ரெடி பின்னால ஃபூல் ஆயிட்டேன். ஆனா இன்னொரு டைம் என்னை யாரும் ஃபூல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றான். ஓகே அதனாலதான் அவன் வந்து இறந்துட்டான். உனக்கு புரியுது இல்லங்கிற மாதிரி ஜெயாங் சொல்லிட்டு இதோட பெரிய வேலை எல்லாம் உனக்கு வந்து இருக்குது. கொஞ்சம் சேஃபா இருங்கிற மாதிரி ஜெயாங் வந்து சொல்லிடுறான். இவன் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது ஹீரோயினி கீழே வந்து நின்னுட்டு இருக்கா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னும் போது ஜெயாங் கிட்ட இருந்து உனக்கு கால் வந்துச்சு இல்லையா? அதான் நான் கொஞ்சம் பயந்து போய் நீ வர வரைக்கும் வெளியவே நின்னுட்டு இருந்தேங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. சரி வா நான் கொஞ்சம் டர்ட்டியா இருக்கிறேன். எதுவா இருந்தாலும் மேல போய் பேசலாங்கிற மாதிரி அவன் உள்ள வந்து போறான். எப்ப பார்த்தாலும் நீ ஏன் இப்படி இருக்கிறேங்கிற மாதிரி அவ வந்து கேக்குறான். என்ன சொல்ல வர நான் வந்து சொல்லும் போது ஒண்ணும் இல்ல வா மேல போலாங்கிற மாதிரி 2 பேரும் மேல வந்து போயிடுறாங்க.
இந்த சைடு நம்மளோட கங்கு தான் வந்து காமிக்கிறாங்க. கங்கு வந்து அவங்க ஒய்ஃபோட போட்டோ நின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் எவ்வளவு வளர்ந்துட்டாங்க தெரியுமா? நீ மட்டும் இருந்திருந்தீன்னா உன் பேச்ச தான் அவங்க வந்து கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாரி அவரு பேசிட்டு, அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் கிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து குடுக்குறாரு. இத இந்த டைம் கண்டிப்பா நீங்க அப்ளை வந்து பண்ணுங்க. நான் கான்ஃபிடென்ட்டா வந்து இருக்கிறேங்கிற மாரி சொல்லிட்டு போறாரு. பட் அது என்னங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்து தெரியறதில்ல. அந்த சீன வந்து கட் பண்ண உடனே நம்ம ஹீரோவும், ஹீரோயினியும் போவோட மேரேஜ்க்கு தான் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஸ்ப்ரேவ கொஞ்சம் எனக்கு அடிச்சு விடுன்னும்போது ஹீரோயினி கண்டுக்காத அவங்க பாட்டுன்னு வெளிய வந்து போயிடுறாங்க. போ வந்து நின்னு அந்த கல்யாணத்துல ப்ராமிஸ் பண்ணுவாங்க இல்லையா? அத வந்துட்டு பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோவும் நம்மளோட யாங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னும்போது, என் வாய் எப்பவுமே கொளறும்னு உங்களுக்கே தெரியும். இந்த ப்ராமிஸ நான் கரெக்ட்டா வந்து பண்ணிரணும். பொய்யான ப்ராமிஸ் எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உள்ள நம்ப போவோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் வந்து காமிக்கிறாங்க. அவங்களுக்கு மேக்கப் வந்து போட்டுட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினி உள்ள வந்து வராங்க. நம்ம டூலி தான் வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க போல. நம்ப சாங்கியம் மாரி தான் அவங்களுதுலயும் போல. மாப்பிள்ளை உள்ள நுழையணும்னா வீட்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து காசு குடுக்கணும் போல. காசு குடுத்தா தான் நாங்க வீட்டுக்குள்ளேயே வந்து விடுவோங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு வேளை காசு குடுத்துட்டு உள்ள வந்தா சைனீஸ் பிரகாரம் நம்ம ஆல்ரெடி வந்து எல்லா இடத்துலயும் படிச்சிருப்போம். இந்த சைனீஸ் பிரகாரம் நம்ம ஒரு விஷயத்த வந்து படிச்சிருப்போம். இந்த ரெட் கயிறு வந்துட்டு நம்ப சோல்மேட்டோட கையில வந்து கனெக்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி அந்த விஷயம் அவ்ளோ ஃபேமஸா வந்திருக்கும். அதே தான் இதுலயும் காமிக்கிறாங்க. அவ்ளோ சீக்கிரம் வந்து பையன் வந்து பொண்ணுகிட்ட வந்து போயிட முடியாது. அந்த ரெட் கலர் நாட் வந்து இருக்கு இல்லையா? அது வந்து அந்த இதுக்குள்ள போய் கட்டணுமாம். பையனுக்கும் பொண்ணுக்கும் அது வந்து லிங்க் பண்ணும். உண்மையா லவ் பண்றவங்களால மட்டும் தான் அத லிங்க் பண்ண முடியுங்கிற மாதிரி அங்க ஒரு ட்விஸ்ட் வந்து வைக்கிறாங்க. என்னால கண்டிப்பா இதுக்குள்ள போவே வந்து முடியாது. எனக்கு பதிலா வந்து செய்யாம போவான்ங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். அந்த சைடு அப்ப யார் வருதுன்னு உடனே நம்ம ஹீரோயினி அந்த சைடுல இருந்து வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. உண்மையா லவ் பண்றவங்களால மட்டும் தான் அத வந்து கனெக்ட் பண்ண முடியும். இவங்க 2 பேரும் கரெக்ட்டா வந்துட்டு உள்ள வந்து வராங்க. அந்த சீன அவ்ளோ கியூட்டா நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. 2 பேரும் உள்ள வந்து கரெக்ட்டா கனெக்ட் வந்து பண்ணிர்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த சீன வந்து காமிச்சுட்டு 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் வந்து போய் நிக்கிறாங்க. இன்னொரு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் தொண மாப்பிள்ளை கிட்ட நாங்க வந்து கேட்கிறோம். நீங்க அவளுக்கு ப்ராமிஸ் பண்றதுன்னா என்ன ப்ராமிஸ் வந்து பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ கேட்கறாங்க. நான் அவ எப்பவுமே வந்து சேஃபா வந்து இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும். அதுவே எனக்கு வந்து போதுங்கிற மாதிரி அவன் வந்து சொன்னோனே நம்ம ஹீரோயினி வந்து ஸ்மைல் பண்றாங்க. அப்புறம் வந்து ப்ராமிஸ் பண்ண சொல்லி சொல்றான். வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு உள்ள வந்து போறாங்க. உள்ள போயிட்டு இருக்கும்போதே ஹீரோ வெளிய நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயினி போவோட மேரேஜ் தானே, நீ எதுக்காக வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி வந்து போட்டுட்டு இருக்கங்கிற மாரி அவ வந்து கேட்கிறா. உடனே அதனால ஏதாச்சும் ப்ராப்ளமாங்கிற மாரி அவன் கேட்ட உடனே, இல்ல நம்மளோட ஃபியூச்சர் பத்தி நீ என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கியான்னு அவ கேட்டுட்டே இருக்கும்போது, அங்கிருந்து ஒரு லேடி வந்து ஓடி வராங்க. ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தொண வரேன்னு சொன்னவங்க இன்னைக்கு வர முடியாதாம். ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுங்கிற மாரி சொல்லுது. சரி தொண எப்படி இருந்தாங்க? எந்த மாரி இருப்பாங்கன்னும்போது, நான் கரெக்ட்டா நம்ம ஹீரோயினி மாரி தான் வந்து இருப்பாங்களாமா. அப்போ ஹீரோயினியும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி நம்ம வந்து கேட்கறான். ஆனா டூலிக்கு உடனே ஜெலஸ் ஆயிடுது போல. நான் வேணா தொண வந்து இருக்கிறேங்கிற மாரி டூலி வந்து வந்துடுறா. அதுக்கப்புறம் வெட்டிங்க்கு வந்து நிக்கிறாங்க. வெட்டிங் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து நடக்குது. அந்த ஃப்ளவர் வந்து தூக்கி போடுவாங்க இல்லையா? கட்ட தூக்கி போட்ட உடனே நம்ம ஹீரோயினியோட கையில தான் அந்த ஃப்ளவர் வந்து குடுக்குறாங்க. குடுத்துட்டு ஹீரோயினிய விஷ் பண்றது நீங்க என்ன விஷ் பண்ணுவீங்கன்னு உடனே லைஃப் லாங் அவங்க 2 பேரும் ஹேப்பியா இருக்கணும்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றத பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் பெருமையா வந்து ஸ்மைல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு அந்த பூலால்ல நம்ம யாங்கும் நம்ம ஹீரோ தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாங் இன்னைக்கு பூலால் ரொம்ப எம்டியா வந்து இருக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுனே அவன் பிளேஸ் வாங்குறதுக்கு நீயும் காசு குடுத்தியாமே ஆமாவாங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்கறான். உடனே யாங் ஆமா என்னதான் நான் காசு குடுத்தாலும் நீ தான் வந்துட்டு அவனுக்கு எல்லாமே வந்து செய்யற. சப்போஸ் நாளைக்கு அவனுக்கு குழந்தை பொறந்தா உன்னதான் வந்து காட் ஃபாதர்ன்னு வந்து கூப்பிட்டுருங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஹீரோ அப்படிலாம் கிடையாது. நான் தெரிஞ்சு செய்யறேன், நீ தெரியாத செய்யற. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ்ங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது, உண்மையா நாளைக்கு அவனுக்கு குழந்தை பொறந்த பிறகு உனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பொறந்துச்சுன்னா நம்மளாம் சேர்ந்து வெக்கேஷன் போலாம். எவ்வளவு ஜாலியா வந்து இருக்கும்ல. யாரும் நம்மள வந்து பிரிக்கவே வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யாங் வந்து சொல்லி 2 பேரும் ரொம்ப எமோஷனலா வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் வந்து இந்த ப்ராஜெக்ட்காக ரொம்ப ஒர்க் வந்து பண்ணிருக்கீங்க. சோ ஒரு வெக்கேஷன் வந்து பிளான் பண்ணுங்க. கம்பெனி அதுக்கு வந்து அமௌண்ட் குடுத்துருங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஹீரோயினி எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயினி ஆமாங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே ஆளாளுக்கு ஒரு ஒரு இடம் வந்து சொல்றாங்க. அப்போ இவ சொல்றா ஒரு ஐலாண்டுக்கு வந்து போலாம். உண்மையா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதோடவே நம்மளுக்கு வந்துட்டு இந்த 21st எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. 22 எபிசோட வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு இவங்க எல்லாம் ட்ரிப்புக்காக வந்து வந்திருக்காங்க. வந்துட்டு ஹோட்டல் ரூம்ல நம்ம ஹீரோயினி ட்ரெஸ்ல எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட கோவொர்க்கர் ஒரு ஸ்விம் சூட் வந்து குடுக்குறாங்க. 2 பீஸ் ட்ரெஸ் மாதிரி தான் அது இருக்குது. இத போட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப சூப்பரா வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினி இல்ல இல்ல இதெல்லாம் என்னோட டைப் கிடையாது. நானே ஆல்ரெடி ஸ்விம் சூட் எடுத்துட்டு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து வராங்க. ஹீரோ பார்த்துட்டு பீச்ல ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கும். சன்ஸ்கிரீன் வந்து போட்டுக்கோங்கிற மாதிரி வந்து சொல்றான். ஆனா அவ கண்டுக்கிறதே இல்ல. அப்படியே திரும்பி வெளிய வந்து வந்துட்டு இருக்கும்போது தான் நம்மளோட ஷென் உன் ட்ரெஸ் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி அவகிட்ட சொல்றான்.
அவ ஃப்ரெண்ட் உடனே, ஆமா நான் அப்பவே சொன்னேன், நீ இந்த ட்ரெஸ் போட்டீன்னா ஷென் உன்னை உடனே பாத்துட்டே இருப்பான்ங்கிற மாதிரி நான் சொன்னேன்ன உடனே ஹீரோயினி லோக்கல் ஸ்ட்ரீட்டுக்குலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்கங்கிற மாதிரி சொல்லி கிராஸ் பண்ணி போறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே ஜெலசி மூட பின்னாடியே வந்து போறாங்க. இவன் ஏதோ போன்ல ரெக்கார்ட் வந்து பண்ணானா, அது ஹீரோயினியோட காதுல வந்து வைக்கிறான். என்னது இதுங்கிற மாதிரி அவ வந்து கேட்கிறா. இது வந்து நான் போட்ல வரும்போது வந்து ரெக்கார்ட் பண்ணேன். தூக்கம் வராத போது இது கேட்டா நல்லா வந்து தூக்கம் வரும். உனக்கு சன்ஸ்கிரீன் போட்டு விடட்டாங்கிற மாதிரி அவன் கைய வந்து எடுத்துட்டு போறான். அவ இல்ல வேணான்னும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து கைய புடிச்சுட்டு, அவ இப்பதானே தண்ணிக்குள்ள போயிட்டு வந்தா, சன்ஸ்கிரீன்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. நீ போய் ப்ளே பண்ண போங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடறான். ஹீரோயினி கிட்ட உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஓவரா தான் வந்து பண்ணிட்டு இருக்கான்னும் போது, அவன் ஓவரா பண்றான்னா, நீ மட்டும் என்ன பண்றங்கிற மாதிரி அவ வந்து கேட்கறான். இவன் நின்னு யோசிச்சுட்டே வந்து இருக்கும்போது, போ போய் விளையாடு போ. நான் அந்த விளையாட்ட பாக்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிடுறா. 2 பேரும் சண்டை போட்டுட்டே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினியோட கோவொர்க்கர் கேக்குறாங்க, இவங்க 2 பேர்ல உனக்கு எந்த மாதிரி டைப் பர்சன் வந்து பிடிக்குங்கிற மாதிரி அவங்க வந்து கேக்குறாங்க. ஹீரோயினி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சரே வந்து பண்றது இல்ல. இந்த சைடு எல்லாரும் வந்துட்டு வெக்கேஷனை சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணி போட்டோ எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஷென் பின்னாடியே வந்து சுத்திட்டு இருக்கானா, ஷென் எதுக்காக நீ என் கூடவே வந்து சுத்திட்டு இருக்க? மோஜின நீ ட்ரஸ்ட் பண்ணலையா? அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். ஹீரோ அவ ஆல்ரெடி அடல்ட் ஆயிட்டா. அதனால நான் அவள கையில புடிச்சு வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொன்ன உடனே, ஆமா அதேதான் சொல்றேன். டேயாங் சிட்டி ரொம்ப சின்னசு. அவ ஐ சிட்டில இருந்தாதான் ஹாப்பியா வந்து இருப்பான்ங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே, ஒரு பாஸா ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ண, அவ கரியர் பத்திலாம் நீ யோசிக்காத. அவளோட ஃபேமிலி நான் வந்து பாத்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவனோட கால்ல வந்து தண்ணி ஊத்தி விட்டு சாரிங்கிற மாதிரி வந்து சொல்றான். உடனே ஷென் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்புறாங்க. நைட் ஆயிடுது போல எல்லாரும் பார்பிக்யூ எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினி மட்டும் தனியா வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ காரோட கீ எடுத்துட்டு போயிட்டு, இந்தா இது ஐசிடிக்கு எடுத்துட்டு போய் நீ வந்து ஓட்டிக்கோ. அடுத்தவங்களோட காரை நீ எடுக்காத. இன்னொன்னு உன் கொலிக்கு வந்துட்டு டிராப் பண்ணும், அவனுக்கு டிரைவ் பண்ணுங்கிற மாதிரிலாம் நீ வந்து போகாதங்கிற மாதிரி வந்து குடுக்குறான். இதை குடுக்கறதுக்கு நீ யாருங்கிற மாதிரி அவ பட்டுன்னு வந்து கேட்டுறா. அவனுக்கு ஒரு மாதிரி வந்து ஆயிடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து ட்ரூத் அண்ட் டேர் கேம் வந்து விளையாடிட்டு வந்து இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோயினி கிட்டதான் வந்து ட்ரூத் வந்து சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கு எந்த மாதிரி டைப் பர்சன் வந்து பிடிக்கும் நீ இப்ப சொல்லுங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. உடனே அவ இருந்துட்டு, எனக்கு ரொம்ப ஆனஸ்டா வந்து இருக்கணும். ரொம்ப ட்ரூட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்காக என்னனாலும் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னோனே, அந்த ஆள் இங்க தான் இருக்காங்களா? சொல்லு சொல்லுன்னு எல்லாரும் சொன்னோனே, இல்லப்பா நான் பெனால்டி ட்ரிங்க்கே குடிச்சுக்கிறேங்கிற மாரி அவ எடுக்குறா. அத வாங்கி ஷென் வந்து குடிச்சுறான். நம்ம ஹீரோவோட ஃபேஸ பார்க்கவே வந்து முடியறதில்ல. அப்புறம் பீச்ல எல்லாரும் வந்து விளையாடிட்டு வந்து இருக்கும்போது, நம்ம ஹீரோயினி கிராஸ் பண்ணி போறாங்க. ஷென்னும் அத வந்து பாக்குறான். நம்ம ஹீரோவும் அத வந்து பாக்குறான். ஷென் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்றான், "நீ கார் கீய குடுத்தியா? அவ வாங்குனாளா? இந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல நீ வந்து தலையிடாத. அப்படி தலையிட்டீன்னா அவளுக்கு தான் தேவையில்லாத ஹர்ட் ஆகுங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். நம்ம ஹீரோ எதுவுமே வந்து பேசுறது இல்ல. இவங்க மீன் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலுக்குள்ள வந்து புடிச்சிட்டு வந்து இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற 2 இருக்கிறோம். அதுல அந்த பொண்ணு வந்து கீழ போய் மாட்டிக்குது போல. ஹீரோயினி காப்பாத்துறதுக்காக அவங்க கீழ இறங்கும்போது அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணோட கால்ல வேற ஆல்ரெடி அடி வந்து பட்டிருக்கு இல்லையா? சோ 2 பேரால நம்ம ஹீரோயினி கீழ இருந்து தூக்கவே வந்து முடியுதில்ல. சீக்கிரமா போய் யாராச்சும் ஹெல்ப்புக்கு வந்து கூட்டிட்டு வாங்கங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்லிடுறாங்க. அப்பதான் ஒரு நியூஸ் வந்து வருது. இன்னைக்கு அலை வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருக்குமா. காத்து ரொம்ப அடிக்கிறதுனால உடனடியா பீச்ல இருந்து எல்லாரும் கிளம்புங்கங்கிற மாதிரி வேற அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினோட கோவொர்க்கர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஷென் கிட்டலாம் வந்து சொல்றாங்க, மோஜி நாங்க மாட்டிட்டு இருக்காங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே நம்ம ஷென் வந்து ஷிப்புக்கு வந்து கால் பண்ணி நான் ட்ரிபிள் மடங்கு காசு கொடுக்குறேன் உடனே வாங்கங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் வெயிட் பண்றதுல வேக வேகமா வந்து ஓடி போய் அந்த கடலுக்குள்ள வந்து குதிக்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் உள்ள போனாதானே ஹீரோயினை காப்பாத்த முடியும். அப்பதான் அவன் வந்து ஒரு பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறான். ஃபர்ஸ்ட் அவ தண்ணியில போகும்போது நம்ம ஹீரோயினி தானே வந்து காப்பாத்துனாங்க. அதே மாதிரி அந்த சாமி கும்பிடும்போது நம்ம ஹீரோ சொன்னா இல்லையா, இனிமேல் நீ சாமி கிட்ட கூட எதுவும் கெஞ்சணும்னு அவசியம் இல்ல. நம்ம 2 பேரும் ஹாப்பியா வந்து இருப்போம், சேஃபா இருப்போம்னு அவன் வந்து சொன்னா இல்லையா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினிய வந்து கீழ இருந்து மேல வந்து தூக்குறோம். தூக்கிட்டு ஹக் பண்ணிட்டு, நல்ல வேளை கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்றேன். நீ நல்லா இருக்கிற, நீ நல்லா இருக்கிறங்கிற மாரி ஹக் பண்றான். அவ எனக்கு வலிக்குதுங்கிற மாரி கைய வந்து காமிக்கிறா. வலிக்குதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் யார் உன்ன இங்க வர சொன்னதுங்கிற மாரி அவன் திட்டுறான். நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட கோவொர்க்கர் அடியில வந்து மாட்டிக்கினாங்கன்னும்போது, நீ வேணா இப்படி இருந்துக்கோ. ஆனா நான் செல்ஃபிஷா தான் வந்து இருப்பேன். உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கத்துறான். அதுக்கப்புறம் ஷிப் வந்துட்டு 2 பேரையும் வந்துட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் கிட்ட காமிச்சா பெருசா எந்த ஒரு அடியும் இல்ல. நான் மருந்து வந்து குடுத்து விடுறேன். யார் என் கூட வரதுங்கிற மாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினி எழுந்து போலான்னு பக்கத்துல ஹீரோ கால வந்து வைக்கிறான்னா, சரி நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுறான். பீச்ல இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி எப்பவுமே நீதான் என்னோட உயிரை வந்து காப்பாத்துற. என்ன நினைக்கிற நீ? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து கேட்ட உடனே ஹீரோ வந்து சொல்றான்,
எப்பவுமே நான் டேஞ்சர்ல இருந்தா கூட எனக்கு அவ்வளவு ஃபீல் வந்து ஆகாது. ஆனா நீ வந்து டேஞ்சர்ல வந்து இருக்கவே கூடாது. அப்படி நீ டேஞ்சர்ல இருந்தீன்னா, என் உயிரோட உன் உயிர் தான் எனக்கு முக்கியம்னு தோணுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். அப்ப நான் என்ன பண்ணட்டும்னு அவ கேட்கிறா. என்ன சொல்ல வர நீன்னும்போது, இல்ல என் உயிர் டேஞ்சர்ல இருக்கும்போது, உன் உயிரோட என் உயிர் முக்கியம்னு நீ வந்து சொல்ற. அந்த வகையில நீ என்ன வந்துட்டு ரொம்ப லவ் பண்றன்னு எனக்கு வந்து தெரியுது. ஆனா நீ என்ன எப்படி லவ் பண்றங்கிற விஷயம் தான் எனக்கு வந்து புரியவே வந்து மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு, சின்ன வயசுல நான் ஒரு கதை வந்து படிச்சேன். ஒரு பிரின்சஸ் வந்து இருப்பான். அவன் வந்து அவன் உயிரையே வந்து மதிக்காத, அவ கூட இருக்கிற உயிரை வந்து காப்பாத்துவான். அந்த மாதிரிதான் நீ வந்து பண்ணிட்டு இருக்க. நான் ஐசிடில இருந்து இங்க வரும்போது இது எல்லாத்துல இருந்து உன்னை வெளியே கூட்டிட்டு போயிடலாம் தான் நான் வந்து வந்தேன். ஆனா நான் வந்து தப்புங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுச்சு. நான் தான் உன்னை டேஞ்சர்ல வந்து தள்ளி விட்டுட்டு இருக்கேன் போலங்கிற மாதிரி அவ சொல்றா. அவன் உடனே திரும்பி அப்படிலாம் கிடையாது. இது எல்லாத்தையும் நான் தான் வந்து சூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொன்னோனே அவ கிஸ் வந்து பண்றா. கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவன வந்து பாத்துட்டு, "நீ கண்ண மூடுங்கிற" மாதிரி அவ வந்து சொல்றா. அவனும் கண் மூடுனோனே மறுபடியும் கிஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல கியூட்டா நம்மளுக்கு ஒரு ரொமான்டிக் மொமெண்ட்ட வந்து காமிக்கிறாங்க. இதே 2 பேரும் பீச்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோயினி வந்து மனசுக்குள்ளேயே வந்து சொல்றா. "எப்பதான் நீ உன்ன லவ் பண்ண வந்து கத்துக்க போறன்னு எனக்கு தெரியல, செய்யான்ங்கிற" மாரி அவ சொல்றா. அவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "நீ எப்பவுமே சேஃபா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு தேவைங்கிற" மாதிரி அவன் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்துட்டு வீட்டுக்கு வந்து வராங்க போல. இந்த சைடு டூலியும் நம்ம போவோட ஒய்ஃபையும் தான் வந்து காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, டூலி வந்து சொல்றாங்க, "மோஜிங்கியும் செய்யான் பத்தி நீ என்ன நினைக்கிற? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கங்கிற மாரி எனக்கு தோணுதுங்கிற" மாரி வந்து சொல்லிட்டு, நம்ம போ கிட்டயும் அதே விஷயத்த வந்து கேட்கறாங்க. போ உன்ன மாரிலாம் மோஜிக் வந்து கிடையாது. அவ கொஞ்சம் டிஃபரண்ட் கேரக்டர். இருந்தாலும் நான் ஒரு அட்வைஸ் வந்து உனக்கு குடுக்குறேன். நான் சொல்லும்போது உனக்கு கொஞ்சம் அது ஹார்ஷா தான் தெரியும். இருந்தாலும் அவங்களோட லைஃப்குள்ள நம்ம போ வேணாம். நம்மலாம் வெளிய இருக்கிறவங்க. அவங்க ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி போ வந்து சொல்லிறா. இது டூலிக்கு கொஞ்சம் கஷ்டமா வந்து ஆயிடுது போல. இவங்க வீட்டுக்கு வந்து வராங்க இல்லையா? ஒரே கார்ல வந்துட்டு நம்ம ஹீரோயின் நிஷான்ட்டு வந்து ஏறத பார்த்தோனே நம்ம ஹீரோக்கு செம கோவம் வந்து வந்துருது. உடனே போய் ஹீரோயின் பக்கத்துல அவரு ஏறி வந்து உட்கார்ந்துக்கிறாரு. சரி நீ போய் முன்னாடி உட்காரலாம்லன்னும்போது, இல்ல எனக்கு டயர்டா இருக்குது. கண்ணுல தூசி விழுந்ததுனால என்னால முன்னாடி உட்கார முடியாதுன்னு இவன் சொல்றான். உடனே ஷென் என்னாலயும் முன்னாடி போ முடியாதுன்ன உடனே ஹீரோயினயும் உங்ககிட்ட ஓரிடவே முடியாது. நான் முன்னாடி போறேன். நவுருங்கிற மாரி ஹீரோவ இறக்கி விட்டு அவங்க போய் முன்னாடி வந்து உட்கார்ந்துடுறாங்க போல. ஹீரோ ஹோட்டலுக்கு போற ரூட் இது ஒண்ணும் கிடையாதுல்ல. நீ வேற டாக்ஸி புடிச்சு போயிருக்கலாம். ஷென் கிட்ட கேட்கும்போது, அவள வீட்ல விட்டு தான் நான் ஹோட்டலுக்கு போவேங்கிற மாரி அவன் சொல்றான். ஹீரோ ரொம்ப தான்டா ஓவரா பண்றேங்கிற மாரி ஒரு நக்கலா ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பும்போது தான் ஹீரோயினி தூங்கிட்டு அப்படியே தலை கீழ வந்து விழுது. ஹீரோ டக்குன்னு வந்து புடிச்சுறாரு. அதுக்குள்ளே ஷென் வேற ஏர் பில்லோ எடுத்து நெக்குக்கு வந்து வச்சுக்கோங்கிற மாரி எடுத்து வந்து குடுத்துர்றான். அதுக்கப்புறம் வீட்ல வந்து இறங்குன உடனே நம்ம ஹீரோ ஷென் கிட்ட பேசவே வந்து விடுறதில்ல. கடகடன்னு அவள இழுத்துட்டு உள்ள வந்து போயிடுறான் போல. அப்பதான் ஏதோ ஒரு சூப் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினியோட அந்த சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணி அதுல ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்ட வந்து ப்ளே பண்ணிட்டு ஹீரோயினி பேசுனது, அதுக்கப்புறம் கிஸ் பண்ணதெல்லாம் அவன் நின்னு யோசிச்சுட்டு வந்து இருக்கான். அப்ப உள்ள ஃப்ரிட்ஜ்ல ஏதோ எடுக்கிறதுக்காக வந்து வரும்போது, "நீ ஏன் டயர்டா இருக்கிற மாரி இருக்க? உன் உடம்பு நல்லா இருக்குதாங்கிற" மாரி டச் பண்ணி வந்து பாக்குறான். அவ இல்ல, வெளியில போட்டிருக்க துணி வந்து நான் போய் எடுத்துட்டு வரேன். மழை வர மாரி இருக்குதுங்கிற மாரி கிளம்பி வந்து போயிடுறா. இவள நான் தான் அப்செட் பண்ணிட்டேனோ! அப்படிங்கிற மாரி அவன் நின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நியூஸ் வந்து வருது. இப்ப ஏதோ பெரிய புயல் வந்து வரப்போதாம். வெளில வர அளவுக்கு அவ்ளோ மழை வந்து பெய்யுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி உள்ள ரூம்ல வந்து உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வென் கூட வந்து பேசி, அந்த நியூ இயர வந்து செலிப்ரேட் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட பார்க்குக்கு வந்து போனது. அதுக்கப்புறம் அவன் அவளோட ஃபீஸ் வந்து கட்டுனது. அந்த ஃபீஸ்க்காக போய் அடி வாங்கிட்டு வந்தது. அந்த அடிக்கு வந்து கட்டு போட்டு விட்டது. இவளுக்கு வந்து பிரேஸ்லெட் வந்து குடுத்தது. ஒரு டைம் இவ டேஞ்சர்ல வந்து இருக்கும்போது அவன் காப்பாத்துனது. எல்லாத்தையும் வந்துட்டு நோட் பண்ணி வச்சிருக்காப்புல. அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அவ யோசிக்கிறா, இதுக்கு மேல நான் உன்ன ஹர்ட் பண்ண வந்து நினைக்கல. இதோட நான் உன்ன விட்டு போயிர்றேன் செய்யான் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறதோடவே, நம்மளுக்கு இந்த 22 எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. 3 எபிசோட வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க, "இதுக்கு மேல என்னால உன்ன ஹோல்ட் பண்ணி வந்து வைக்க முடியாது. நான் உன்ன விட்டு போறேன் செய்யா" அப்படிங்கிற மாரி சொல்லி குட் பைன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ணு முழிச்சுறாரு. பார்த்தா அது வந்து கனவு போல. எழுந்து பார்த்தா செம மழை. கீழ இறங்கலான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்து வந்துட்டுக்குது. "என்னது இது?" அப்படின்னு சொல்லி ஆளுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா தண்ணி வந்துட்டுக்குது. அவ சொல்றா, "நான் தான் துணி எடுத்துட்டு வரும்போது டோரையும் லாக் பண்ண மறந்துட்டேன். விண்டோவையும் லாக் பண்ண மறந்துட்டேங்கிற" மாரி சொல்றா. அவன் பரவால்ல இருக்கட்டும் விடுன்னும்போது, நான் தான் ஒரு பைத்தியக்காரிங்கிற மாரி சொல்லி 2 பேரும் சோஃபால வந்து ஏறி உட்கார்றாங்க. இப்போதைக்கு மழை நிக்கிற மாதிரியே வந்து தெரியல. நம்ம பேசாத இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாங்கிற மாரி ஒரு போர்வை எடுத்து ஹீரோயினுக்கு அவன் வந்து போத்தி வந்து விடுறான். அப்பதான் கீழ வந்துட்டு ஒரு தப்பான போஸ்ட் வந்து இருக்குது டபுள் மீனிங்ல. அத நம்ம ஹீரோயினி பாத்துட்டு அத கையில எடுத்த உடனே அவன் டக்குன்னு அத வாங்கி வச்சுட்டு, "இது அப்பவே நான் தூக்கி போடணும்னு நெனச்சேன், மறந்துட்டேன்ங்கிற" மாதிரி அவன் வந்து சொல்றான். அவ இப்ப "நீ எதுக்காக பேனிக் ஆகுற? நான் என்னவோ இத முன்னாடியே பாக்காத மாதிரிங்கிற" மாதிரி அவ வந்து சொல்றா. "ஓ! இத நீ ஆல்ரெடி பாத்தியான்னு" அவன் கேட்கும்போது, நான் இப்ப சொன்னா உனக்கு தான் எம்பாரஸ் ஆகும். ஆனா நான் சொல்ல மாட்டேன்ங்கிற மாதிரி அவ வந்து சொன்ன உடனே, சரி இந்தா நீயும் போத்திக்கோ குளிருதுல்லங்கிற மாதிரி அவனுக்கும் வந்து போத்தி விடுறா. போத்தி விட்டுட்டு இன்னைக்கு தான் நம்மளோட கடைசி நாள்னா, நீ என்ன பண்ணணும்னு சொல்லி நினைப்பேன்னு அவ வந்து
வந்து கேக்குறா. அதுக்கு முதல்ல இந்த மலை வந்துட்டு நம்மளுக்கு ட்ரபிள் பண்ணாத வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மலையில அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ற மாரி கியூட்டா நம்மளுக்கு சம் மொமெண்ட்ஸ் வந்து காமிக்கிறாங்க. உடனே அவ வந்து கேக்குறா, "நான் சப்போஸ் இந்த ஆடிட்டிங் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு நான் ஊருக்கு வந்து கிளம்புறேன் அப்படின்ன பிறகும், நீ ஓயான் கம்பெனில தான் வந்து இருப்பியாங்கிற மாரி அவ கேட்கிறா. அதுக்கப்புறம் நான் எதுக்காக அந்த கம்பெனில வந்து இருக்க போறேன்? நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் நான் உனக்கு பாடி கார்டா வந்து இருப்பேன். நீ கவலைப்படாதன்னு அவன் வந்து சொல்றான். சரி ஓகே. இத பத்திலாம் நம்ம நாளைக்கு வந்து பேசலாம். இப்போதைக்கு வந்து தூங்கலாங்கிற மாரி அவ படுத்துட்டு அவ கைய வந்து நீட்டுறா. நீ வந்து படுவான்னு. என்ன பண்ற நீ அப்படின்னும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் கூப்பிடுறேன் வந்து படுவாங்கிற மாரி அவ சொல்றா. அவனும் படுத்துட்டு இந்த பொசிஷன் கொஞ்சம் வியர்டா இருக்கிற மாரி எனக்கு தோணுதுன்னும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கம்முனு தூங்கு அப்படிங்கிற மாரி 2 பேரும் வந்து தூங்க வந்து ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த சைடு அந்த ட்ரக்ல வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த ட்ரக்ல வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயாங் வந்து அவனோட புது பார்ட்னர் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அந்த கண்ட்ரி ஜின்னுக்கு வந்துட்டு யார நீ அனுப்ப போற? அந்த இல்லீகலா வந்து இருக்கிற ஏதோ ஒருத்தன் வந்து அந்த கண்ட்ரி ஜின்னுக்கு வந்து அனுப்ப போறாங்களாம். அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவன் கார்ல வந்து வந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பின் கூட அவன் எப்படி பணம் வந்து சம்பாதிச்சான்? எவ்வளவுலாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணான்? அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பார்த்துட்டு, செய்யான நீ வந்து ட்ரஸ்ட் பண்றியாங்கிற மாரி தேவோ கிட்ட வந்து கேட்கறான். தேவோ கண்டிப்பா எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்து இருக்குதுன்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஒண்ணா இருக்கிற போட்டோ வந்து ஜெயாங்க எடுத்து பார்த்துட்டு இந்த பொண்ணு கூட எனக்கு ஒரு டின்னர் வந்துட்டு செட் பண்ணுங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். இவங்க ஆபீஸ்ல வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் டீம் டின்னருக்கு வந்து போலாங்கிற மாதிரி ஷேன் வந்து சொல்லிட்டே இருக்கும்போது சொல்றாங்க ஜெயாங் இந்த மாதிரி உங்க கூட டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. பட் ஷென் வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறது இல்ல. இல்ல நாங்க ஆல்ரெடி வந்து டீம் டின்னர் போலான்னு இருக்கிறோம். எதுக்காக அவங்கள கூப்பிடுறீங்கன்னும் போது, இல்ல அவங்க தானே கம்பெனி ஓனரு. சோ வந்துட்டு அவர் கூட டின்னர் சாப்பிட இன்வைட் பண்ணா நீங்க வந்துதான் ஆகணும்ங்கிற மாதிரி ஹீரோயினி கிட்ட வந்து சொன்னேன். ஹீரோயினி நான் போயிட்டு வந்துடுறேன். வேற யாராச்சும் நம்ம கூட டின்னர் சாப்பிட வந்து வராங்களான்னு கேட்கும்போது எனக்கு தெரியலன்னு தேவகோ வந்து சொல்லிடுறான். சரி ஏதாச்சும்னா நீ எனக்கு உடனே கால் பண்ணி வந்து சொல்லி இப்ப கிளம்புங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். அத சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் வந்து கால் பண்றான். கால் பண்ணி இந்த மாதிரி ஜெயாங் வந்து நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான் போல. சொல்லிட்டு உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா ஜெயாங் மீட் பண்றதுக்கு வந்து கிளம்பிடுறான். இந்த சைடு வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக அவளை மட்டும் கூட்டிட்டு போனோம்? அவ பேசுறது ஏதாச்சும் டேஞ்சர்ல இருப்பாளான்னும் போது சென் வந்து சொல்லிடுறான். இல்ல அதுல எந்த டேஞ்சரும் வந்து இருக்காது. நம்ம பாத்துக்கலாம் விடுங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஜெயாங் வந்து ஹீரோயினி கிட்ட ஆடிட்டிவ்ல நீங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னும் போது, ஆனா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே வந்து இருக்குதுன்னு உடனே தான் ஹீரோயினி வந்து சொன்னாங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் செய்யானோட சிஸ்டர் சின்ன வயசுல நான் உங்களை வந்து பாத்திருக்கேன்னும் போது, ஓ அதுதானா நீ ஐசிடில இருந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. எப்ப இங்க வந்தேன்னும் போது, இல்லடி நான் படிக்கிறதுக்காக அங்க வந்து இருந்தேன். இப்பதான் இங்க வந்து வந்தேன். எனக்கு இங்கதான் வந்து பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து என்ட்ரி வந்து கொடுத்தாரு. நான் தப்பான டைம்ல வந்துட்டேன் போலன்னும் போது, இல்ல உன் சிஸ்டர் இருக்கிறா நீ இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாங் வந்து கேட்டுட்டு 3 பேரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. உன்னோட பிரதர் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன் இந்த இடத்துல எந்த வேலையும் வந்து ஆகாதுங்கிற மாதிரி ஜெயாங் வந்து சொல்லிட்டு, உன்னால ஒரு பெரிய விஷயம் ஆக வேண்டி வந்து இருக்குது. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்ட்ரி ஜின்னுக்கு வந்து எடுத்து அமுச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயாங் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்றான். ஹீரோ எதுவுமே வந்து பேசுறது இல்ல. சரி ஓகே நம்ம சாப்பிட்டது வந்து ஒரு ஃபேமிலி டின்னர் மாதிரி வந்து இருந்துச்சு. இப்ப நீ வீட்டுக்கு கிளம்புறதா கிளம்பு மோஜிங்கிற மாதிரி வந்து சொல்றான். ஹீரோயின் இல்ல நான் என் பிரதர் கூடவே வந்து கிளம்புறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்றான். அதுவும் கரெக்ட் தான். இந்த டைம்ல நீ அவன் கூட போறதுதான் வந்து சேஃப்ங்கிற மாதிரி ஜெயாங் வந்து சொல்லிட்டு 2 பேரும் கார்ல வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய வந்து திட்டுறாரு. எதுக்காக? அவன் எவ்வளவு டேஞ்சர்ன்னு உனக்கு நல்லாவே வந்து தெரியும். நீ எதுக்காக அங்க வந்து போன? நீ யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்க கூடாதுங்கிற மாரி அவன் திட்டுறான். ஹீரோயினி தெரிஞ்சதுனால தான் அவன் என்ன மட்டும் இன்வைட் பண்ணியிருக்கான். அவன் வந்து என்ன கோலியா வச்சு உன்ன வந்து பிளாக்மெயில் பண்ண வந்து பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்லிட்டு ஒரு நாள் ஆபீஸ்லயே நம்ம ஹீரோவும் ஜெயாங்கும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயினி வந்து நோட் பண்ணிட்டே தான் வந்து இருக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தா நம்ம ஹீரோ கடகடன் ட்ரெஸ்ல வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல நான் ட்ரெஸ்ல வந்து ஆல்டர் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். சும்மா சொல்லாத இதெல்லாம் சம்மர் சூட் மாதிரி எனக்கு வந்து தெரியுது. நீ கண்ட்ரி ஜின்னுக்கு வந்து போறியாங்கிற மாதிரி வந்து கேக்குறான். அவன் ஒரு பிசினஸ் விஷயமா வந்து போறேன் நான் சீக்கிரமா வந்து வந்துருவேங்கிற மாதிரி அவன் வந்து சொன்ன உடனே ஹீரோயினி கதவு சாத்திட்டு நான் இன்னைக்குதான் தூங்க போறேங்கிற மாதிரி வந்து உட்காந்துறான். என்ன பண்ணிட்டு இருக்க மூச்சின்னு நான் வந்து கேட்கும் போது ஆமா நான் உன்னை போக விட மாட்டேன். இந்த முறை என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை போக விட மாட்டேங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. சொல்லிட்டு அப்படியே படுத்துறா. அவன் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு நான் கொஞ்ச நாள்ல வந்து வந்துருவேன். நீ எனக்காக வீட்லயே வெயிட் பண்ணுங்கிற மாதிரி வந்து சொல்றான். 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே லைன் தான் என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்குதா? என்னோட ஸ்கோர் பாக்குறதுக்கு அடுத்த நாளே வந்து வந்துருவேன் ப்ராமிஸ் வந்து பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட்டே வந்து பண்ண முடியல. இப்ப நீ அதை ட்ரை பண்றதுன்னா பண்ணுங்கிற மாதிரி அவ திரும்பி வந்து படுத்துறா. அப்பயும் அவன் வந்துட்டு அடுத்த நாள் மார்னிங் எழுந்து வேகமா ஷூ எல்லாம் வந்து போட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இது மேல இருந்து நம்ம ஹீரோயினி வந்து பாத்துட்டு அவனுக்கு கால் வந்து பண்றாங்க. ஆனா அவன் கால் எடுக்கிறதுல மெசேஜ் மட்டும் போடுறான். நீ கண்டிப்பா வீட்ல வெயிட் பண்ணு. நான்
ரிட்டர்ன் வந்து வந்துருவேன்ற மாதிரி மெசேஜ் வந்து போட்டுட்டு அந்த போட்டுக்கு வந்து வரான். வந்து அங்க இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து கேட்குறான். எந்த போட் வந்து கண்ட்ரி ஜின்னுக்கு வந்து போகுதுங்கிற மாரி கேட்கும்போது தான், இவன் எடுத்துட்டு போற அந்த இல்லீகல் பொருள் வந்து ஆல்ரெடி ட்ரக்ல வந்து போயிருக்கான். இப்ப இவன மட்டும் தான் போட்ல போகணுங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. ஹீரோ அது தப்புன்னு சொல்லி அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயினி ஹீரோ ஜெயிலுக்கு போனா கூட பரவால்ல. ஆனா அவன் உயிருக்கோ, உடம்புக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற மாரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் வந்து பண்ணிடுறாங்க. இந்த மாரி இல்லீகலா ஏதோ ஒண்ணு நடக்க போது போட் நம்பர் முதல் கொண்டு அவங்க வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கங்கோ அப்புறம் மத்த இன்ஸ்பெக்டர்லாம் வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்கலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க? இல்லீகலா ஏதாச்சும் பண்றீங்களான்னு உடனே நம்ம ஹீரோ தான் கூட இருக்கிறாரு இல்லையா? அவரு வந்து சமாளிச்சுறாரு. சமாளிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் கங்கு நம்ம ஹீரோ கார்ல வந்து ஏறுன உடனே 9:30 மணிக்கு தான் அந்த இல்லீகலா இருக்கிறத வந்து கடத்திட்டு போறாங்க. உங்களுக்கு எப்படி முன்னாடியே வந்து தெரிஞ்சுங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்கிறான். கங்கு வந்து இதுக்கு நீ மோஜிக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். நீ எங்க ஏதோ ஆபத்தான விஷயத்துல மாட்டிக்க போறேங்கிறதுக்காக அவ எனக்கு கால் பண்ணி வந்து சொன்னா. நீ உண்மையாவே வந்து ரொம்ப லக்கி பெர்சன் தான். வீட்டுக்கு போய் அவளுக்கு தேங்க்ஸ் வந்து சொல்லுங்கிற மாதிரி கங்கு வந்து சொல்லிடுறான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினே இருக்கிறதுல அவங்களோட ட்ரெஸ் வந்து இருக்குதுல்ல. இவனுக்கு செம ஷாக் ஆயிடுது. அவளுக்கு கால் பண்ணி வந்து பாக்குறான். ஆனா காலியாவ வந்து எடுக்கறதில்ல. அப்செட் ஆயி ஃபோன தூக்கி போட்டு வந்து போயிடுறான். அப்பதான் ஜெயாங்க வந்து என்ன நடந்துட்டு இருக்குது? எப்படி போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு மெசேஜ் வந்து பண்ணியிருக்கான். பட் ஹீரோ வந்து பாக்குறதில்ல. நம்ம ஹீரோயினி இதுக்கு மேல ஹீரோ கூட இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அவங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்காக தான் நீங்க வந்து ஹோட்டல்ல தானே தங்கிட்டு இருக்காங்க. அதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோயினி தங்கறதுக்காக போய் ஷென் கிட்ட சொல்லி அங்க ஒரு ரூம் போட்டு அவங்க ஸ்டே வந்து பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வீட்ல நின்னு நம்ம ஹீரோயினி சொன்னாங்க இல்லையா? இதுதான் நம்ம 2 பேரும் கடைசியா இருக்கிறதுன்னா, நீ என்ன பண்ணுவங்கிற மாதிரி ஹீரோயினி கேட்டாங்க இல்லையா? அத வந்து யோசிச்சு பார்த்து அவ அப்செட் ஆயி சமைச்சுட்டு வந்திருக்கா. அப்பதான் டூலி வந்து உள்ள வந்து வரா. வந்துட்டு மோஜிங் இல்லையாங்கிற மாதிரி கேட்கிறா. இல்ல அவ ஏதோ வந்து ஒர்க்குக்காக ட்ரிப் போயிருக்காங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். ஓ! அப்படியா? சரி ஓகே, ஓகே. உன்னோட கிச்சனுக்கு யார் போனாலும் வந்து பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லுவ. இப்ப என்ன சமைச்சுட்டு இருக்கேங்கிற மாரி அவ சொல்லுவா. அதுல ஏதாச்சும் தப்பு இருக்காங்கிற மாரி அவன் வந்து கேட்கறான். அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. போவோட வெட்டிங்ல வந்துட்டு மோஜின் கூட தான் நீ வந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டியா? அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. அவன் சைலண்டாவே இருக்கான். அதோடவே நமக்கு இந்த எபிசோட வந்து முடிச்சுறாங்க. ஐ ஹோப் இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோட் எத்தனை பேருக்கு வேணும்ங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே, பை பை.